Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியை முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஏன் உத்தரவு பிறப்பிக்கிறது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக தான் ரொம்ப வித்தியாசமான கட்சி ஆயிற்றே. அதனால்தான் விந்தையான பல விஷயங்களும் நடக்கிறது தமிழ்நாட்டில். கல்வராயன் மலையில் வசித்து வரும் மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வரும் வழக்கில்தான் இப்படியான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு சென்று அங்குள்ள மக்களின் நிலையை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அமைச்சர் உதயநிதி துறை அமைச்சருடன் சென்று பார்வையிட வேண்டும் என்பதுதான் உத்தரவு. நீதிபதிகள் சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் துறை அமைச்சர்களுடன் சென்று பார்க்கும்போது அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்கிறார்கள் அதிகாரிகள் என்பதையும், அரசு நிர்வாகம் சொன்னால் அதிகாரிகள் மதிப்பதில்லை என்பதையும் புரிந்து கொண்டதால்தான் இப்படியான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். இப்போது தெரிகிறதா தமிழக அரசு இயந்திரத்தின் லட்சணம் என்று ஆதங்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் புரிந்தவர்கள். இத்தனை உயிர்பலி வாங்கிய கள்ளச்சாராயத்தை தடுக்க திராணியில்லாத முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நேரில் செல்லாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டே இருந்தார். அதுதான் நிவாரண உதவித்தொகை அறிவித்து விட்டதே அரசு. பிறகு எதற்கு முதல்வர் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் முட்டு கொடுத்தார்கள் திமுகவின் ஊப்பிக்கள். ஆனால் முதல்வரோ அமைச்சரோ நேரில் சென்றால் எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான மருத்துவம், கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருப்பதை பார்க்கும்போது உண்மையாலுமே ஸ்டாலின் தான் நம் மாநிலத்திற்கு முதல்வரா? அவர் செய்ய வேண்டிய வேலைகளை நீதிமன்றம் சொன்னால்தான் செய்வாரா? தாமாக முன்வந்து எந்த வேலையையும் செய்ய மாட்டாரா என்றெல்லாம் எண்ண தோன்றுகிறது. ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல உண்மையாலுமே பொம்மை போலத்தான் செயல்படுகிறாரா ஸ்டாலின்? உயர்நீதிமன்றமும் எதிர்க்கட்சி தலைவரும் சாவி கொடுத்தால்தான் இயங்குவாரா ஸ்டாலின்? நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.